டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலியமாக ரொம்பவே பிரபலமானவர்ல இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணி. ஆல்ரெடி ஓவியா எவ்வளோ பெரிய பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வகையில் பரணிக்கு இப்போ பட வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பரணி ரொம்பவே நல்லா தான் இருந்தார். ஆனால் கொஞ்ச நாள் போக போக ரூம்மேட்ஸ் எல்லாருமே பரணி சரியில்லை அப்படின்னு பரணியை தனிமைப்படுத்திட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்டதுனால மனவேதனையின் காரணமாக அங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னு செவிரேறிலாம் குதிச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ் அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் எந்த தப்புமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செய்யலை அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் பட்டாளம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு பரணிக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று எலிமினேட் ஆகி வெளியில் வந்த ஜூலி கூட வெளியில் வந்த உடனே என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு நடு ரோட்டில் பரணியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இப்போது பரணிக்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்குது. நிறைய படங்களில் கமிட் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ லீக் கபடி தமிழ் அதில் வந்துட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க போகிறாரு. இதை பற்றி பேசின பரணி என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ரசிகர்கள் தான் என்னோட இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் முதல் முறையாக ஒரு சிறப்பு விருந்தினராக போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் பரணி பற்றின உங்களோட கருத்துக்களையும் பரணிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.